வானியலாளர்கள் பூமியிலிருந்து 124 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள லியோ நட்சத்திர குழுவில் அமைந்துள்ள K2-18b என்ற வெளிநட்சத்திர கிரகத்தில் உயிரின் சாத்தியமான அடையாளங்களை கண்டறிந்துள்ளனர். நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இவை பூமியில் உயிரியல் செயல்முறைகளுடன் அடிக்கடி தொடர்புடைய கார்பன் அடங்கிய மூலக்கூறுகளாகும். இந்த கண்டுபிடிப்புகள் K2-18b ஒரு ஹைட்ரஜன் உலகமாக இருக்கக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. இது ஹைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்தையும் கடல் போன்ற நீர்மையால் மூடப்பட்டிருக்கும் மேற்பரப்பையும் கொண்டிருக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் செய்யப்பட்ட பகுப்பாய்வில் பூமியில் முழுமையாக உயிரியல் செயல்பாடுகளால் மட்டுமே, குறிப்பாக கடல் நுண்ணுயிரிகள் மூலம் உருவாகும் டைமெத்தில் சல்பைடு DMS என்ற சேர்மத்தின் சாத்தியமான இருப்பை சுட்டிக்காட்டியது. இந்த கண்டுபிடிப்பு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். உயிரியல் அல்லாத காரணங்களைத் தவிர்க்க இந்த சிக்னலுக்கு கூடுதல் உறுதிப்படுத்தல் தேவைப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். K2-18b தன்மைகள், அதன் நட்சத்திரத்தின் வாழக்கூடிய மண்டலத்தில் அமைந்திருப்பது மற்றும் திரவ நீர் இருக்கக்கூடிய சாத்தியம் ஆகியவை பூமிக்கு வெளியே உயிரை தேடும் முயற்சியில் இதை மிகவும் முக்கியமான வேட்பாளராக மாற்றுகின்றன. எனினும் இந்த ஆரம்ப கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தவும் அந்த கிரகத்தின் உயிரை ஆதரிக்கும் திறனை மேலும் நன்கு புரிந்து கொள்ளவும் அதிகமான கண்காணிப்புகள் அவசியம் என்று வானியலாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.